வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல லாங் ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ் கூட போடுறோம். அதுல கொஞ்சம் வித்தியாசமா இந்த வீக்கெண்ட் எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கொண்டாடுற விழாக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம விழாக்கள் பண்டிகைகள் எல்லாமே பெரியவங்க சொல்றாங்க அதனால செய்யறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, நம்ம அதை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் ஒரு ஈடுபாட்டோட செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த விழாக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி கொண்டாடுறோமா அப்படின்றது நம்ம விருப்பம்தான். இந்த கதையை கேட்டுதான் பார்ப்போமே. நாம கதை கேட்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். இந்த வீடியோல நம்ம எந்த ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மனிதர்களோட ஓராண்டு காலம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள். அதன்படி மார்கழி மாதம்தான் தேவர்களுடைய விடியற்காலை நேரம்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணுவுடைய விழித்தெழும் மாதமே மார்கழி மாதம்தான். அதனாலதான் இந்த மாதத்துல வர்ற ஏகாதசிக்கு தனி சிறப்பு. மார்கழி மாசத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு திருப்பாவை பாடி பெருமாளை வணங்குனா கண்டிப்பா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த மார்கழி மாதத்துல வளர்பிறையில வர்ற வைகுண்ட ஏகாதசி நாள்ல மகாவிஷ்ணு மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம இரவு நேரத்துல கண் விழித்து விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்க வாசல் திறந்து வச்சுக்கிட்டு இறைவன் காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்வாங்க. மாசத்துல 2 ஏகாதசின்னு வருஷத்துக்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு தான் தனி சிறப்பு. ரொம்ப முக்கியம். ஏன் அவ்வளோ முக்கியம்னா, மாதங்களில் அவன் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணுவை சொல்வாங்க. இந்த நாள்ல தான் சொர்க்க வாசல் அப்படின்ற பரமபத வாசல் திறந்திருக்கும். வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கு மட்டும் ஏன் சொர்க்க வாசல் திறந்திருக்கு, ஏன் மற்ற நாள்ல சொர்க்க வாசல் திறக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏகாதசி அப்படின்ற பெயரு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. அந்த கதையை இப்ப பார்க்கலாம். முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப துன்பம் கொடுத்த முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனால ரொம்ப ரொம்ப துன்பம் அனுபவிச்ச தேவர்கள்லாம் இனி தாங்க முடியாது அப்படின்ற நேரத்துல சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் மகாவிஷ்ணு கிட்ட அனுப்பிடுறாரு. மகாவிஷ்ணு தான் ஆபத் பாந்தவனாச்சே. அவர் என்ன பண்ணாருன்னா, தேவர்களை காப்பாத்துறதுக்காக அந்த அசுரனோட போர் செய்யறாரு. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் அந்த போர் நடக்குது. ஆனா முடிவுக்கே வரல. இந்த போருக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு மகாவிஷ்ணு முடிவு செஞ்சு அந்த அசுரனை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சு சிம்மாவதி அப்படின்ற ஒரு குகையில போய் படுத்து தூங்குற மாதிரி காமிச்சுக்கிறாரு. அப்போ அந்த முரண்ற அசுரன் மகாவிஷ்ணுவை தேடி அந்த குகைக்கே வந்து பார்த்தா மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருந்தாரு. அவரை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி கையில இருக்கிற வாள் எடுத்து மகாவிஷ்ணுவை கொல்றதுக்காக ஓங்குறான். அந்த நேரம் பார்த்து அவருடைய உடம்புல இருந்து ஒரு பெண் சக்தி வெளியே வந்துருச்சு. அந்த பெண் சக்திய ஏளனமா நினைக்கிறான் முரண். இவள் ஒரு சாதாரண பெண் தானே, இவ நம்மள என்ன பண்ணிட போறா, இவளுக்கு வால்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன அம்பே போதும் அப்படின்னு நினைச்சு அவன் கிட்ட இருந்த வில் எடுத்து தொடுக்க எடுக்கிறப்ப அந்த பெண் சக்தி முரணை நல்லா பார்த்து அப்படின்னு ஒரு மூச்சு மட்டும்தான் விட்டாங்க. அடுத்த நொடியே அந்த அசுரன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்போ மகாவிஷ்ணு தூக்கத்துல இருந்து விழிச்சு பாக்குறாரு. அங்க அந்த பெண் சக்தி நின்னுட்டு இருக்கு. உடனே அவளுடைய செயலை பார்த்து ஏகாதசி அப்படின்ற பேரை அவர் தான் சூட்டுறாரு. ஏகாதசி அப்படின்னா என்னன்னா 11வது நாள் அப்படின்னு அர்த்தமா. மகாவிஷ்ணுவையே அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்ற விதமா அந்த பேரை வச்சு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு வரமும் கொடுக்கறாரு. அது என்ன வரம் அப்படின்னா, உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வைகுண்டத்துல இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்துதான் ஏகாதசி விரதம் ஆரம்பமாச்சு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஏகாதசின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ வைகுண்ட ஏகாதசி எதுக்காக கொண்டாடுறோம்,
எதனால உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி, கந்த சஷ்டி, தசரா அப்படின்னு பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தி தான் கொண்டாடுறோம். அதே மாதிரிதான் வைகுண்ட ஏகாதசியும் 2 அசுரர்களை வதம் செஞ்சு கொண்டாடப்படுது. முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கு வந்த அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தன்னுடைய காதுகள்ல இருந்து 2 அசுரர்களை வெளியனுப்புறாரு. அவங்க 2 பேரும் பிரம்மாவை கொல்ல முயற்சி செய்யறாங்க. மகாவிஷ்ணுவுக்கு தாங்க முடியல. அவங்கள தடுத்து பிரம்மாவை காப்பாத்த நினைக்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு வரம் தரேன், பிரம்மாவெல்லாம் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வரத்தை எப்படியாவது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச மகாவிஷ்ணு அந்த அசுரர்கள் கொடுத்த வரத்தை ஏத்துக்கிறாரு. அது என்ன வரம்னா, உங்க 2 பேரோட அழிவும் என் கையில தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. இத கேட்டதும் அசுரர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இல்லையா? அதனால அதை சமாளிச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க, கடவுளே, ஒரு விண்ணப்பம். நீங்க எங்க கூட 1 மாத காலம் யுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாங்க உங்ககிட்ட சரணடைவோம் அப்படின்னு கேட்டாங்க. மகாவிஷ்ணுவும் அவங்களோட விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டாரு. சொன்ன மாதிரியே 1 மாத காலம் யுத்தம் நடக்குது. யுத்தத்தோட முடிவுல அசுரர்கள் தோத்து போறாங்க. மகாவிஷ்ணுவோட மகிமைகள் உணர்ந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோட பரமபதத்துல தாங்கள் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க. அதன்படி மார்கழி மாதம் வளர்பிறையில வர ஏகாதசி அப்ப பரமபதத்தோட வடக்கு வாசல, அதாவது சொர்க்க வாசலை திறந்து அந்த வழியா அசுரர்களை பரமபத வாசல்ல மகாவிஷ்ணு ஏத்துக்கிறாரு. அசுரர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பேரின்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு விரும்பி மகாவிஷ்ணு கிட்ட வேண்டுறாங்க. பகவானே, உங்களுடைய ஆலயங்கள்ல விக்கிரக வடிவுல பிரதிஷ்டை செஞ்சு மார்கழி மாதம் வளர்பிறையில கொண்டாடப்படும் ஏகாதசி அப்போ நீங்க எங்களுக்கு செஞ்ச அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமா கடைபிடிக்கணும். அப்போ ஆலயத்தோட சொர்க்கவாசல் வழியா காட்சி தர உங்களை தரிசிக்கிறவங்களுக்கோ உங்க கூட சொர்க்கவாசல் வழியே வர்றவங்களுக்கோ கண்டிப்பா முக்தி கிடைக்கணும் அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க. அவரும் சந்தோஷத்துல அந்த வரத்தை அப்படியே கொடுத்துட்டார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற நாளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாள்ல தான் இந்த 2 அசுரர்களையும் சொர்க்கவாசல் வழியா மகாவிஷ்ணு ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ஆலயங்கள்ல சொர்க்கவாசல் திறக்கப்படுது. அன்னைக்கு ஆலயங்கள்ல சொர்க்கவாசல்ல வழிபடுறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் பரமபத வாசல் அப்படின்ற சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய நேரத்துல நாமும் அது வழியா போய் தரிசனம் செய்யணும். அப்படி செய்யறதுனால வைகுண்டத்துல இடம் கிடைக்கும். பூலோகத்தோட வைகுண்டம்னு ஸ்ரீரங்கத்தை தானே சொல்றாங்க. அதனால ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பா இருக்கும். பகல் 10 ரா 10 விழான்னு 20 நாட்கள் கொண்டாடுவாங்க. அது என்ன பகல் 10 ரா 10? அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருமங்கையாழ்வார் ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு. எதுக்காக வர்றாருன்னா, ஸ்ரீரங்கநாதரை வணங்கி கார்த்திகை திருநாள் அன்று பிரார்த்தனை செய்யறாரு. இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு பாடி பிரார்த்தனை செஞ்சு எம்பெருமான மகிழ்ச்சி அடைய செய்யறாரு. எம்பெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு திருமங்கையாழ்வார் கிட்ட பேசுறாரு. உன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. உன்னுடைய ஆராதனைய நான் விரும்பி ஏத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேக்குறாரு. நம்மளா இருந்தா என்ன கேட்போம் கடவுள்கிட்ட? எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்போம். ஆனா திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா? எம்பெருமானே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அது ஒரு விண்ணப்பம். அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நான் கேக்குறத நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப கடவுள் சொல்றாரு, நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? நீ எவ்வளவு அன்பு என் மேல வச்சிருக்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா திருமங்கையாழ்வார் கொள்ளை அடிச்சு வழிப்பறி செஞ்சு கோயில் கட்டினவர் அல்லவா. அவர் சும்மா இருக்கிற பணத்தை வச்சு கோயில் கட்டல. வழிப்பறி செஞ்சாவது கடவுள் திருப்பணி செய்யணும்னு வைராகியத்தோட வாழ்ந்தவர் இல்லையா? அதனால நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா? என்ன வேணும் கேள் அப்படின்றாரு.
நம்மளா இருந்தா நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்போம். இவரை மாதிரி ஒரு ஆழ்வார் என்ன கேட்பார்? என்ன நீ பக்கத்திலேயே வச்சுக்கணும், எனக்கு முக்தி கொடு, நான் எழுதின பாட்டெல்லாம் நீ தினமும் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா? பெருமாளே, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல நம்மாழ்வார் பாடிய 1000 பாசுரங்கள் மிகவும் அருமையானவை, அமுதம் போன்றது. அந்த 1000 பாசுரங்களையும் நீ கேட்டு அருளணும் சாமி அப்படின்னு கேட்டாரு. வருஷா வருஷம் நீ அதை கேட்டு மகிழணும் சாமி அப்படின்னு கேட்டாரு. நான் பாடிய பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு அவரு கேட்கல. நம்மாழ்வார் பாடிய 1000 பாசுரங்களை கேட்கணும்னு விண்ணப்பம் வைக்கிறாரு. இப்ப பெருமாள் சொல்றாரு, சரி கேட்கணும்னு நீ தான் சொல்ற, கேட்க நான் தயாரா இருக்கிறேன். நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும், நல்லா பாடுங்க, நான் சந்தோஷமா கேட்கிறேன். நீ ஏன் என்னைக்கு பாடுறது அப்படின்றதையும் ஒரு முடிவு பண்ணிடு அப்படின்னாரு. உடனே அவர் யோசிக்கிறாரு. நல்ல நாள் என்னைக்கு அப்படின்னு யோசிச்சு பெருமாள் கிட்ட சொல்றாரு, சுவாமி, மார்கழி மாசத்துல ஏகாதசில இருந்து ஒரு 10 நாள் கணக்கு வச்சு 10 நாள்ல 100 பாட்டா நீ கேட்டா 1000 பாட்டையும் நீ கேட்டுடலாம். கேக்குற உனக்கும் கஷ்டம் இல்ல, பாடுறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஓ, ரொம்ப நல்ல விஷயம், இதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு ராப்பத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி 1000 பாடல்களையும் 10 நாள் 100 பாடல்களா நீங்க கேட்கணும் சாமி அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம், கடவுள் வரம் கொடுக்கிறாரு. அப்படி திருமங்கை ஆழ்வார் தொடங்கப்பட்டதுதான் ராப்பத்து. இப்படி ராப்பத்து போயிட்டு இருக்கிற போது இன்னொரு சம்பவமும் நிகழுது. நாதமுனிகளும் அதே கார்த்திகை மாதத்துல ஸ்ரீரங்கம் கடவுளை பிரார்த்தனை பண்றாரு. ராப்பத்து நடந்துகிட்டு இருக்கு. அவர் கடவுள்கிட்ட சாமி, நீ ராப்பத்து கேட்டுக்கிட்டு இருக்கியே, அதே மாதிரி 2000 பாசுரங்களுக்கு மேல இருக்கே, 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு 1000 தானே நீ கேக்குற, இன்னும் உள்ள பாடல்களையும் கேட்கணும் சாமி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாதமுனி கிட்ட கடவுள் கேக்குறாரு, ஏற்கனவே ராப்பத்து கேட்டுட்டு இருக்கேன், 4000த்தையும் கேட்கணும்னு தான் எனக்கும் ஆசை, அதுக்கு ஒரு வழி நீயே தான் சொல்லு அப்படின்றாரு. அப்போ நாதமுனி என்ன சொல்றாருன்னா, ஏகாதசியில இருந்து முன்னால 10 நாள் எடுத்துக்கலாம், அதுக்கு பகல் 10ன்னு பேர் வச்சுக்கலாம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாத்தையும் நாம பாடலாம் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறாரு. சுவாமியும் அதை ஏத்துக்கிறாரு. அதுல இருந்துதான் ஆரம்பிச்சது பகல் 10 ராப்பத்து. இந்த பகல் 10 ராப்பத்தையும் விண்ணப்பம் செய்யறதுக்கு அரையர் சேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஸ்ரீரங்கத்துக்கே உரிய ஒரு அற்புதமான சேவை. இந்த அரையர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஆடை அலங்காரம் பண்ணிட்டு முத்தமிழாகவும், அதாவது பாசுரத்தை பாடி நடித்து ஆடியும், அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு 3மாக செய்யறதுக்கு அரையர் சேவை அப்படின்னு பேரு. இந்த அரையர் சேவை நடக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சேவை 10வது நாள் சேவை. இந்த 10வது நாள் தான் ஸ்ரீரங்கத்துல கூட்டம் நிறைய இருக்கும். இந்த 10வது நாள் மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷம்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறையும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். பராசர் பட்டர் அப்படின்றவரு தாயார் சந்நிதியிலேயே தான் இருப்பாரு. சுவாமி சந்நிதிக்கு போகவே மாட்டாரு. அவருக்கு சுவாமின்னா கொஞ்சம் பயம், அதனாலதான் அந்த பக்கமே போக மாட்டாரு. நம்ம வீட்டுல கூட குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, அம்மா கிட்ட ரொம்பவும் நெருக்கமா பழகுவாங்க, ஆனா அப்பான்னா கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. ஏன்னா ஒரு விதமான பயம் அப்பா கிட்ட இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பராசரும் சுவாமி பக்கமே போக மாட்டாரு. நம்பெருமாள் தான் அங்க எழுந்தருளிய கடவுள், அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி பக்தர்கள் கிட்ட கருணையோட தான் இருப்பாரு, பகைவர்கள் கிட்ட சுவாமி கொஞ்சம் கோவமா இருப்பாரு. எப்ப அவர் கோவமா இருப்பாரு, எப்ப சந்தோஷமா இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் கோவமா இருக்கிற நேரத்துல நாம போக, அவர் நம்ம மேல கோவப்பட்டுட்டார்னா நாம யார்கிட்ட போறது, வேற வழியே இல்லையே. அதனாலதான் அம்மா தான் சாந்தமா இருப்பாங்க எப்பவும் அப்படின்னு தாயார் சந்நிதியை விட்டு போகவே மாட்டாரு. இப்ப கடவுளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இந்த பராசுரன் நம்ம கிட்ட வரவே மாட்டேன்றானே, எப்ப பார்த்தாலும் தாயார் கூடவே இருக்கானே, நம்ம பக்கம் திரும்பவே மாட்டேன்றானே, இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தாயாரை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, பராசுரனை நீ என்ன உன் பக்கமே வச்சுக்கிற,
என்கிட்ட அனுப்பவே மாட்டேன்ற அப்படின்னு கேட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்களாச்சு உங்க பக்தனாச்சு. அவன் தான் வந்து இங்கேயே இருக்கான். நான் போன்னு சொன்னாலும் போக மாட்டேன்றான். அது உங்க பாடு, அவன் பாடு. என்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சுவாமி சொல்றாரு, இன்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு உன் வேஷத்துல நான் போறேன். அப்பவாவது நான் அவன் பக்கத்துல இருப்பேன் தானே. அப்ப நான் அவனோட சேவைய அனுபவிப்பேன் தானே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தாயார் குளத்துல நம்பெருமாள் இருக்காரு. எல்லா அலங்காரமும் முடிச்சு சுவாமி வந்து நிக்கிறாரு. பராசுர பட்டர் பாக்குறாரு. திருவடிகள்ல இருந்து தாயார் தரிசனம் பண்றாரு. அம்மாவுடைய புன்னகைய பாக்குறாரு. அவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அம்பாளோட ஆடை அலங்காரம் அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. முகத்தை பாக்குறாரு. அந்த மலர்ந்த முகத்துல புன்னகை அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே அவர் அப்படியே மெய் மறந்து போறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவரு அவரோட கண்ணை பார்த்துட்டாரு. கண்ணை பார்த்த உடனே அவர் அப்படியே திகைச்சு போயிட்டாரு. வழக்கமா பாக்குற கண் இல்லையே இது. இந்த கண்ணு வித்தியாசமா இருக்கே. ஒரு கண் கருணையோட இருக்கு, இன்னொரு கண் சரியில்லையே. அம்மாவுக்கு எப்பவுமே இப்படி இருக்காதே. 2 கண்ணுமே அன்பா தானே இருக்கும். இது ஒரு கண் கருணையோடவும் இன்னொரு கண் கோவமா தெரியுதே. இது தாயார் தானா அப்படின்னு யோசிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருது. இல்ல, இது நம்பெருமாள். அவருக்குத்தான் ஒரு கண் கோவமாவும் ஒரு கண் கருணையோடும் இருக்கும். ஏன்னா பகைவன் திடீர்னு வந்துட்டா அவனுக்காக கோவமான கண்ணும் பக்தனுக்காக அன்பான கண்ணும் உடையவர் அந்த கமலக்கண்ணன். பெருமாளே, என்ன நீங்க சோதிக்க வந்தீரோ அப்படின்னு அந்த திருவடிகளை பிடிச்சு கண்ணீரோட பிரார்த்தனை பண்றாரு. கடவுள் காட்சி தந்து சொல்றாரு, அப்பா பராசுரா, தினமும் அம்மாவுக்கே சேவை செய்யறியே. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சேவை செய்யக்கூடாதா? நான் உன் பக்கத்துல இருக்க கூடாதா? உனக்காகத்தானே நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இஷ்டப்பட்டு பராசுரனுக்காக அம்பிகை ரூபத்துல காட்சி கொடுத்த அந்த திருநாள் தான் 10வது திருநாள். இந்த 10வது நாள்ல நம்பெருமாள் தாயார் கோலத்துல அருள் புரியுறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு தான் அவ்வளவு கூட்டம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இரவெல்லாம் கண்முழிச்சு விரதம் இருப்பாங்க. தூக்கம் வராம இருக்கிறதுக்காக பரமபத விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. இந்த பரமபத விளையாட்டுல பாம்பும் ஏணியும் இருக்கும். ஏணில ஏறி போகும்போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுரும். ஏற்ற இறக்கம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை அப்படின்றதுதான் இந்த விளையாட்டோட தத்துவம். பாம்பு வாயில படாம தப்பிச்சா பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்றது தான் இந்த விளையாட்டுடைய தத்துவம். அது மட்டும் இல்ல, இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல இன்னொரு விசேஷம் கூட இருக்கு. மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்குதான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதைய உபதேசம் செஞ்சாரு. அதனால வட மாநிலங்கள்ல வைகுண்ட ஏகாதசி நாள கீதா ஜெயந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. அதனால வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அனைவரும் வணங்க வேண்டியதும் கூட. சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டாவே சொர்க்கம் கிடைச்சிருமா? கொலை செய்யறது, அடுத்தவன் பொருளை திருடுறது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடையாது. தெரியாம தப்பு செஞ்சிட்டமே, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, சொர்க்க வாசலுக்கு முன்னால ஒரு விரஜா நதி அப்படின்ற ஒரு நதி இருக்காம். அந்த நதியில முழுகி எழுந்து வந்தாக்க நம்ம பாவங்கள்லாம் போயிடுமா. அது மாதிரிதான் அங்க இருக்கிற தீர்த்தத்தை தலையில தெளிச்சிட்டு வந்து கடவுளை வணங்கணும். அப்புறம் திரும்பவும் பழையபடியே செய்யலாமா அப்படின்னா அதுதான் தவறு. தெரியாத செஞ்ச தவறுக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செய்யற தவறுகளுக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான். அந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பக்தியோட கடைபிடிச்சா அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு கதைய கேட்கலாம். இந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க சப்போர்ட்கெல்லாம் நன்றி சொல்லி விடை பெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.